கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் தெற்கு மாவட்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செயல்வீரர்களின் இந்த செயல்வீரர்கள் ஆலோசனை உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் தேனி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள், கம்பம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள், சார்பணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு டிடிவி தினகரன் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது பத்திரிகையாளர்கள் திருப்பரங்குன்றத்தை பற்றி கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்த பிரச்சனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர், அமைச்சர்கள் என அனைவரும் தலையிட்டு சுமூகமாக தீர்வை கொண்டு வந்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாததால் சகோதர நோக்கத்துடன் வழங்கும் இந்து முஸ்லிம்களின் பிரச்சனைகளை உதயகுமார் குறித்து பேசுகையில் புரட்சி எம்ஜிஆர் செயல்படுகிறார், காமெடி செய்து கொண்டே அத்திக்கடவு நிகழ்ச்சியை செங்கோட்டையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் அம்மா அவர்கள் இந்த விஷயத்தில் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்துள்ள விசுவாசிகள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள விஷயமாகும் என்றும் இதனை தொடர்ந்து தந்தை பெரியாரை பற்றி தற்பொழுது உள்ள சர்ச்சைகள் தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது. தங்களுடைய சுய விளம்பரத்திற்காக அவரை பற்றி பேசி வருகிறார்கள் என்று கூறினார். பெரியாரை பற்றி தரக்குறைவாக பேசுவதற்கு அரசியல்வாதிக்கும் தகுதிகள் டிடிவி தினகரன் தேனி மாவட்டம் சின்னமனூரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேனி தெற்கு மாவட்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செயல் வீரர்களின் ஆலோசனை கூட்டம் தனியார் திருமணத்தில் நடைபெற்றது. இந்த செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் தேனி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள், கம்பம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள், சார்பணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எந்த அரசியல்வாதிக்கும் தகுதி இல்லை. டிடிவி தினகரன் பேச்சு. தேனி மாவட்டம் சின்னமனூரில் தேனி தெற்கு மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு வீரர்களின் ஆலோசனை கூட்டம் தனியார் நடைபெற்றது. இந்த செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மாவட்ட ஆட்சித்தலைவரோ அங்க உள்ள அமைச்சர்களோ பொறுப்பு அமைச்சர்களோ திருப்பூர் கூட்டத்துல ஒரு அசாதாரண சூழ்நிலை அது சம்பந்தமாக எந்த தகவலும் எந்த பதிலும் சொல்லலன்னு சொல்றீங்க. இது எதை காட்டுகிறது? நீங்க கேட்கிற கேள்விய தேவையில்லாமல் சகோதரர்களாக, அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சார்களாக வாழ்கின்ற இந்துக்கள் மற்றும் இஸ்லாமிய மக்களுக்கு இடையே பிரச்சனை வரட்டும் என்று இந்த ஆட்சியாளர்கள் காத்திருக்கிறார்களோ என்ற அச்சம் எல்லோருக்குமே இருக்கு. நான் கடந்த 10 நாட்களுக்கு முன்பே விருதுநகர்ல இதே சொன்னேன். அதைதான் ஊடகத்தில் நண்பர்களே சொல்றேன். ஏதோ அண்ணன் தம்பிகளாக இருப்பவர்கள் கூட அங்கு இருக்கிற மக்களாலோ இல்ல வெளியில இருந்து செல்வர்களாலோ ஒரு பிரச்சனை வர்றப்ப, இன்னும் சொல்ல போனா திருப்பரங்குன்றம் பிரச்சனைங்கிறது இன்று நேற்று உள்ளது இல்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர் ஆட்சியிலே அது வழக்குகள்லாம் வந்து அது எப்படியெல்லாம் திருப்பி வந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு சென்சிட்டிவான இடத்துல 100 ஆண்டுகளுக்கு இருந்து அந்த சமூக நல்லிணக்கத்திற்கு பிரச்சனை வருகிறது போல ஒரு சூழ்நிலை வரும்போது அரசாங்கம் அதில் தலையிட்டு சுமூகமாக எந்த பிரச்சனை இல்லாமல் செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு, கடமை. அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். பழனிசாமியை சேர்ந்தவர்கள் தான் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி வழக்கு
தடை கேட்டாங்க. ஆனா சென்னை உயர் நீதிமன்றம் மாண்புமிகு நீதியரசர்கள் தேர்தல் ஆணையம் அதிமுகவின் உள்கட்சி பிரச்சனையில, சின்ன பிரச்சனையில அவர்கள் விசாரிக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு. நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கிறது என்பது காத்திருந்து பார்த்தோம். இப்ப அடுத்தது தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம். ஏற்கனவே விசாரிச்சுட்டு இருந்தாங்க. கடந்த மாதத்துல எனக்கு தெரிந்து ஜனவரி 24 வரை அவங்க விசாரிச்சாங்க. இடையில அதிமுக சார்பா போய் நீதிமன்றத்துல எந்த நீதிமன்ற ஆணைப்படி விசாரிச்சாங்களோ அதுக்கு தடை கேட்டாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கு நீதிமன்றம் அன்றைக்கு தடை கொடுத்து மறுபடியும் விசாரணை அழைத்த நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறது அந்த தடையும் இல்லை, அவர்கள் விசாரிக்கிறார் சொல்லுங்க. விசாரணைக்கு பிறகு என்ன முடிவு வருதுன்னு நானும் உங்களை மாதிரி அவளதான் எதிர்பார்த்தேன். ஏதாவது காமெடி பண்ணுவார் தெரியும், அது மாதிரி எதையும் ஒரு காமெடியா நம்ம எடுத்துக்கலாம். புரட்சி தலைவருக்கு நிகர் யாரும் கிடையாது, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு நிகர் யாரும் கிடையாது. தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைவருக்கும் தெரியும். பட் அவர்களால் பலனடைந்தவர்கள் இன்றைக்கு இப்படி பேசுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு காமெடியா நம்ம கடந்து போறதுதான் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதுதான் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு மூல காரணமே அம்மா அவர்கள் தான். அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்ததான் 2011 அது சம்பந்தமா சர்வேவுக்கு ஸ்டடிக்கு நிதி ஒதுக்கப்பட்டது. அம்மா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அவர்கள் 2016-21 ஆட்சி காலத்திலே நிதி ஒதுக்கி தந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் மறைவுக்கு பிறகு முதலமைச்சரான யோகத்தில் லாட்டரி போல யோகத்தில் முதலமைச்சரான பழனிசாமி இன்றைக்கு அம்மாவின் படத்தையும் புரட்சி தலைவர் படத்தையும் அவர்கள் அழைப்பதில்லையும் அந்த நிகழ்ச்சியிலையும் புறக்கணித்ததை அவர் அதுல போய் கலந்துகிட்டதுல இருந்து அவருடைய அந்த சுபாவம், அவர்களுடைய நன்றி இல்லாத தரம் எல்லாம் வெளிப்படையா தெரியுது. அது அங்க உள்ள ஒரு முன்னாள் அமைச்சரே சொல்றப்ப அது எல்லோரையும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பழனிசாமி துயரமும் வெளிப்படுகிறது. இதுதான் உண்மை. திரு செங்கோட்டையின் கருத்தை உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவருமே அதை ஏற்றுக்கொள்வாங்க. பெரிய சீமான் பேசியத அது ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசியல்வாதியாக எனக்குமே தலைகுடிவிட்டால் தருகிறது. பெரியார் என்கிற மாபெரும் தலைவரை பற்றி யாருக்கும் அவரை விமர்சித்து பேசுவதற்கு எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில யாருக்கும் அருகதை இல்லை என்றுதான் நினைப்பேன். அவரை விமர்சித்து பேசுகிற அளவிற்கு அவரிடம் எந்தவித தவறும் இல்லை. விளம்பரத்திற்காக நிச்சயமானவர்கள் செய்திருக்கிறார். அதை புறந்தள்ளுங்க. நீங்க திரும்ப திரும்ப கேட்டு அதை நீங்க பெரிதுபடுத்த வேணாங்கிறத என்னுடைய கோரிக்கை.